Hi guys, welcome to Mr. Tamil Voiceover. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹாரி பாட்டர் பாகம் 3 பார்ட் 3. எனவே பார்ட் 1ம் 2ம் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஹாரி பாட்டர் 7 பாட்டுமே போடுறோம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச படம் போடுறதுக்கு படத்தின் பேரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஹாரி பாட்டரை காட்டினான். மந்திர புத்தகம் ஒன்று படிச்சு கொண்டிருக்கிறான். அவன் மந்திர குச்சியை வச்சு பெரிய வெளிச்சம் விரட்டும் வந்தான். அந்த வெளிச்சம் விட்டு விட்டு வரையுது. அப்பேற்ற உள்ளுக்கு சித்தப்பா வர கணவன் போட்டி கொண்டு போயிடுறான். திருப்ப போன அப்புறம் திருப்ப அந்த புத்தகத்தை படிச்சு கொண்டு பெரிய வெளிச்சம் விரட்டும் வந்தா மிகப்பெரிய வெளிச்சம் கொண்டு வரையுது. அங்க படத்தின டைட்டில் போடினோம் ஹாரி பாட்டர் பார்ட் 3 பாகம் 3. பிறகு ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்ல லெட்டர் கொடுத்து சித்தப்பான சைன் கேட்கிறான். அவரும் நீ அப்படி நடந்துக்கிறியோ அதை வச்சுதான் சைன் போட வேண்டிட்டு போற. அங்க சித்தப்பான தங்கச்சி வந்திருக்கிறாங்க. அவங்க ஹாரி பாட்டர்ட்ட கோமான் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்னங்க நீங்க தான் இருக்கிறாங்க, அவனும் தான் இங்க இருக்க கூடாதுன்ற இந்த மாதிரி எல்லாம் வைத்து கைய கூடாதுன்னு சொல்றாங்க. பிறகு சித்தப்பா அந்த பையன்கிட்ட போய் ஜாலியா வச்சு கொண்டிருக்கிறாங்க. பிறகு ஹாரி பாட்டர் எல்லாத்தையும் சாப்பிட தட்டையும் கழுவி கொண்டிருக்கிறான். இப்போதைக்கு ஹாரி பாட்டர் பாத்தியா என்ன வந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கேட்க சித்தப்பா உழவாக்கரையில் இருக்கிற ஸ்கூல்ல தான் விட்டுருக்கிறான்னு சொல்றார். அப்ப சித்தப்பா நினைச்சு அங்க அடிக்கிறதுக்கு பிரம்ப பயன்படுத்துவாங்க. ஹாரி பாட்டரும் நான் நிறைய தரம் பிரம்ப அடி வேண்டி இருக்கிறேன்னு சொல்றார். பிறகு சித்தப்பா அந்த தங்கச்சி வந்து ஹாரி பாட்டர் அப்பா முதல் என்ன வேலை செஞ்சவாண்டு கேட்க சித்தி அவர் எந்த வேலையுமே செய்யல, சும்மா இருந்தவன் அவன மாதிரிதான் இவனும் வர போறான். எப்படியும் அவனுக்கு குடியானா தான் இருந்திருப்பான்னு சொல்ல ஹாரி பாட்டர் திரும்பி அவர் ஒன்னும் குடியானா இல்லைன்னு சொல்லி கோமா கட்டி கொண்டு பார்த்தான். உடனே அந்த கையில அந்த கிளாஸ் அப்படியே உடஞ்சிச்சு. பார்த்து சித்தப்பா நினைச்சு தான் கிளாஸை டைட்டா பிடிச்ச அப்படியே உடஞ்சிட்டு சொல்லிட்டு பிறகு அம்மா அப்படி கையாளதான் பையனை வந்திருப்பான்னு சொல்ல ஹாரி பாட்டர் சித்தப்பான தங்கச்சியை பதமுறைச்சு கொண்டு வந்தான். அப்பேதான் அந்த கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசா மாறிச்சு. பிறகு ஆள் ஃபுல்லாவே பெருசா பலூன் மாறினாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாகன வாழ்ந்தவன் இருக்கு. அவன் இந்த சட்டையில இந்த பட்டன் வந்து சித்தப்பா அந்த பையன் தலையில வந்து அவனும் கீழே விழுந்துட்டான். பிறகு அப்படியே கதிரையோட பறந்து வந்துட்டு சித்தப்பா பிடிச்சது. அப்படியே பிறந்த வீட்டுக்கு வெளியில வந்து அப்படியே வானத்துல பறந்து வந்துட்டு சித்தப்பா ஐயா பிடிக்க சித்தப்பா வானத்துல பறந்து வந்தாரு. அப்ப ஏதாவது காலைல நாய் வந்து பிடிக்க நாயை கையை விடான்னு சொல்ல சித்தப்பா அந்த தங்கச்சி கையை விட்டானோட கீழே விழுந்துட்டேன். தப்பாட்ட ஹாரி பாட்டர் கோமா ரூமுக்குள்ள போய் அவன் எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு வெளியில வந்தான். அப்போது சித்தப்பா திருப்பம் அவங்களை கூட்டி கொண்டு வர சொல்லு. இப்ப ஹாரி பண்ண முடியாதவன் அவங்க பேசினது பண்டையான்னு சொல்லிட்டு சித்தப்பா ஹாரியை பிடிச்சவரு அவன் மந்திர குச்சியை வச்சு அதே மாதிரி முறையை மாற்றுவேன்னு சொன்னான். அப்போ வழியிடங்கள்ல மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா ஹாக்வர்ட்ஸ்ல தங்கிடலான்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்து தான் போகணும்னு சொல்லிட்டான். வீட்டுல இருந்து போயிட்டான். வீட்டுல இருந்து போய் வீட்டு பக்கத்துல இந்த பால வந்து நின்று கொண்டு இருக்கிறது. உடனே அந்த பாதுகாப்பு இந்த லைட் விட்டு விட்டு இருந்தது. இந்த ஊஞ்சல் கண்ட வீட்டுக்கு ஆடிச்சு. இப்ப ஹாரி பாட்டர் முன்னுக்குதான் ஒரு உருவம் ஒன்று வந்து நின்றுச்சு. உடனே ஹாரி பாட்டர் மந்திர குச்சி எடுத்து கீழே விழுந்துட்டான். பிறகு ஒரு பஸ் ஒன்று வந்து நின்றுச்சு. அதுல இந்த கண்டக்டர் வந்து இது ரோட்ல இருக்கிற மந்திரவாதிகள் வேகமா போறதுக்கான பஸ் வந்து சொன்னவர். சரி நீயும் விழுந்திருக்கிறான்னு கேட்க ஹாரி பாட்டர் அது தெரிஞ்சா தானே உள்ள போறான்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல ஏறுறான். அதுக்கு முன்னுக்கு அந்த உருவம் என்ன எட்டி பார்க்க அங்க எதுவுமே இல்லை. கண்டக்டரமாக பார்க்க இன்னும் அவன் ஒன்றும் இல்லைன்றான். அப்புறம் உள்ள வந்து பார்த்தா இந்த பஸ்ல இன்னும் நம்மளுடைய படத்துல இருந்தாரு ஹாரி பாட்டர் அந்த இடத்துல வேணுண்டு இந்த பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டான். வேணாங்க இருக்கிற பொம்மை வண்டியை எடுக்கலாம்னு சொல்ல இந்த பஸ் டிரைவர் வந்து வேகமா வண்டியை எடுத்தவர். பஸ் கடை வேகமா போய்கொண்டிருக்குது. ஹாரி பாட்டர் இந்த பஸ் வழியா அந்த கண்ணுக்கு தெரியாத கண்டக்டரும் அச்ச கண்ணுக்குமே வெய்யான்னு சொல்றேன். அப்போ அந்த பொம்மை இவங்க எல்லாம் அவங்களுக்கு பூச்சி மாறின்னு சொல்லி வேகமா போய்கொண்டிருக்குது பஸ். அப்போது முன்னுக்கு பாட்டி வர பஸ் சந்தேகத்தையே வேகமா இருந்துச்சு. பிறகு போன அடுத்த செகண்ட் அவ்வளவு வேகமா பஸ் அங்கேருந்து ஓட்டுது. பிறகு கண்டக்டர் பேப்பர் வந்து வாட்சி கொண்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆஸ்கர் ஜெயில இருந்து ஒரு கையை கட்டிச்சு அந்த போட்டோ இருந்துச்சு. அதை பார்த்து ஹாரி பாட்டர் நேரம் கேட்க கண்டக்டர் தான் தெரியாது பெரிய ஒரு கைது சீரியஸ் பிளாக் என்று சொன்னார். இவன் மட்டும்தான் இந்த ஆஸ்கர் ஜெயில தப்பிச்சிருக்கான், வேற யாருமே தப்பிச்சதில்லை என்று சொல்லிட்டு இருளரசருக்கு நிறைய உதவி செஞ்சான் என்று சொல்றார். இருளரசன் யாருன்னு தெரியும் ஹாரி பாட்டர் தெரியும் என்றார்.
வேல்டமோட்டை பற்றி சொல்லினோம். பிறகு 2 பஸ் வர 2க்கும் இடையில அந்த பஸ் அப்படியே சுருங்கி கொண்டு போச்சது. பிறகு அப்படியே திருப்பம் பழைய நினைக்கு மாறி போச்சது. ஹாரி பாட்டர் மந்திர இந்த அமைச்சரவை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதுல இன்னொரு ஆள் ஹாரி பாட்டரை வந்து கூட்டி கொண்டு போனாரு. இந்த உள்ளுக்கு போனா நிறைய விஷயம் மந்திரவாதம் இருக்கு. இந்த உள்ளுக்கு போனா ஹாரி பாட்டர் நான் அங்க நிக்குது. அது ஹாரி பாட்டர் வர்றதுக்கு அரமாத்தியத்துக்கு முதல்ல அங்க வந்துட்டேன். அங்க மந்திரவாத அந்த அமைச்சர் இருந்தது. ஹாரி பாட்டர் இருக்க சொல்லிட்டு அது பாதுகாப்பு பெற வானத்துல பறந்துருக்கிற சித்தப்பான வங்கச்சியும் திருப்பம் பழைய நிலைமைக்கு மாத்தி வாக்கு நடந்த எல்லா ஞாபகத்தையும் அதை சாட்சி போன எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றார். ஹாரி பாட்டர் தண்டனை இல்லையான்னு வேற சின்ன சின்ன தப்புக்கு எல்லாம் இந்த தண்டனையுமே இல்லைன்னு சொல்றார். அதோட முக்கியமான என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயில வந்து அந்த கையை தப்பிச்சுட்டான்னு சொல்லி ஹாரி பாட்டரும் சீரியஸ் பிளாக் அனுபவிக்கிறான். அவன் என்ன பண்ணிடுவான்னு சொல்ல அவன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு பிறகு இந்த வருஷத்துக்கான புத்தகங்கள் எல்லாம் வேற வந்து வச்சிருக்கிறார் ஹாரி பாட்டருக்கு. அதை கொடுத்துட்டு ஹாரி பாட்டர் நீ இப்ப அந்த ரூமுக்கு விடான்னு சொல்றேன். ஹாரி பாட்டர் ரூமுக்கு போனா நிறைய ஒரு புத்தகம் ஆடிக்கொண்டு இருந்துச்சு. ஹாரி பாட்டர் அந்த புத்தகத்துல பெல்ட் அவுத்து இல்லைன்னா அதுல அந்த பெரிய ஒரு வாய்மாவை கொண்டு வந்து ஹாரி பாட்டரே கடிக்க வந்துச்சு. ஹாரி பாட்டர் கட்டிடத்து மேல ஏறி அவனை சூவை வச்சு அந்த புத்தகத்தை அடிச்சு திருப்பாங்க கட்டி போட்டுட்டான். ஹாரி பாட்டர் அவனோட ரூம்ல இருந்து கொஞ்சத்துல நடந்து வந்து பார்த்தேன். அங்கதான் நானும் ஹெர்மைனும் இருக்கணும். 2 பேருமே சண்டை பிடிச்சு கொண்டிருக்கணும். நான் வந்து இந்த எலிஜி கிட்ட அந்த பூனையை கொண்டு வர சொல்ல ஹெர்மைனி நான் என்ன பண்றது பூனையை ஏகத்தனை சாப்பிடும்னு சொல்லுறா. அந்த போய் ஹாரி பாட்டர் வாரா. அந்த 2 பேருமே ஹாரி பாட்டர் எப்படி இருக்கிறான்னு கேட்கிறோம். பிறகு எல்லாருமே சாப்பிட கேட்க ரோண்ட் அம்மா வந்து ஹாரி பாட்டர் எப்படி இருக்கிறது புத்தகம் இல்லாம எனக்கு ஹாரி பாட்டரும் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. ரோண்ட் அப்பா வீஸ்லி வந்து ஹாரி பாட்டர்கிட்ட கொஞ்சம் தனியா கழிக்கணும்னு சொல்லி தனியா கூட்டி கொண்டு போறார். ஹாரி பாட்டர் மந்திர அமைச்சரவை உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது இருந்தாலும் நான் உனக்கு சொல்லணும். நான் ஆபத்திருக்கேன்னு கேட்க ஹாரி பாட்டர் இந்த போட்டோ காட்டி சீரியஸ் பிளாக் வந்து கேட்கிறான். அவரும் அவன் ரொம்ப ஆபத்தானவன் ஆஸ்கரா இந்த ஜெயில அவன் தப்பிச்சுட்டான். அவன் என்ன பண்ண போறான்னு ஹாரி பாட்டர் கேட்க அவன் இளவரசனுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறான். அவன் சேர்ந்து தப்பிச்சதே நான் பிடிச்சிட்டான்னு சொல்றேன். நான் வேல்டமோட்டுக்கு வந்து அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அதோட நீ அந்த ஃபேஸ் பிளாக தேடி போக கூடாதுன்னு தனக்கு சத்தியம் பண்ணு சொல்லி கேட்டு ஹாரி பாட்டர் என்ன கொல்ல போறவன நான் தேடி போக போறான்னு சொல்றான். பிறகு எல்லாருமே வெயில்ல போய் கொண்டிருக்கிறான். அப்பேக்கு ரோண்ட் அம்மா ரோண்ட் எழுதிய கொடுக்குறேன் அம்மாந்து விட்டுட்டு போட்டேன். பிறகு 3 பேரும் ஜெயில ரோடத்துக்கு வாங்கணும். அந்த ஏற்கனவே ஒரு ஆள் படுத்து நிற்கிறது நான் வந்தேன். அப்படியே ஹாரி பாட்டர் அவரை சாத்திட்டு இவரை பார்த்தா எத்தனை மாதிரி தான் இருக்கும்னு ஹெர்மைனி இல்லாண்ட அப்படித்தான் கிடக்குன்னு சொல்றா. அந்த ஹாரி பாட்டர் சீரியஸ் பிளாக் ஜெயில தப்பிச்சுட்டான். நான் என்னதான் கொல்ல போறான்னு சொல்ல ரோனும் ஹெர்மைனியும் அப்ப எப்படி இவரை தப்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கேன். உடனே ட்ரெயின் அங்கே இங்கேயும் ஆடிக்கொண்டு இருந்துச்சு. ட்ரெயின் போற வரையில பாதையிலேயே அப்படியே நீந்துட்டு ட்ரெயின்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு பிறகு வெளியில மழை பெஞ்சு கொண்டு வந்தது. அப்படியே எல்லா இடமுமே தனியால உறைஞ்சிச்சு. பிறகு இந்த கடவுளுக்கு முன்னும் கருப்பா ஒரு உருவம் வந்தது. அதை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டு நிற்க உடனே அந்த உருவம் இந்த கதவை திறந்து ஹாரி பாட்டருக்கு முன்னுக்கு வந்து இதையே அப்படி ஒழிஞ்ச ஹாரி பாட்டர் உடம்புல இருந்து ஒன்று உறிஞ்சு கொண்டு வந்தது. ஹாரி பாட்டர் உயிரத்தான் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சது. உடனே பக்கத்துல படுத்திருந்த ஆள் வந்து மந்திரம் போட்டு அந்த உருவத்தை அங்கேயே அனுப்பிட்டேன். அப்படியே ஹாரி பாட்டர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சு ஹாரி பாட்டர் எழும்புறான். எனக்கு என்ன நடந்தான்னு கேட்க அதை சாக்லேட்டை கொடுத்து சும்மா சாக்லேட் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் ப்ரொஃபசர் ஆர்ஜே லூபின் ஹாக்வர்ட்ஸ் ப்ரொஃபசர் என்று சொல்ல ஹாரி பாட்டர் இப்ப வந்தது என்னன்னு கேட்க இப்ப வந்தது டிமாண்டர்ஸ் இது அஸ்கபான் சிறைந்த பாதுகாவலர் இந்த மாதிரி அங்க நிறைய இருக்குது. இது சீரியஸ் பிளாக்கத்தோடு தான் அந்த ட்ரெயினுக்கு வந்திருக்குது என்று சொல்ல பிறகுதான் ட்ரெயின் டிரைவர் இதை பார்த்துட்டு வேண்டாங்க என்று போல இப்போ ஹாரி பாட்டர் நீங்க 2 பேரும் மயங்கிட்டீங்கன்னா நாங்க மயங்க இல்லை எனக்கு போய் நடந்த பதாதிச்சியாக என்று சொல்றேன். பிறகு எல்லாருமே ஹாக்வர்ட்ஸுக்கு வந்துட்டீங்க. அங்க ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த வருஷம் திருப்பவங்க எல்லாரும் அன்போட வரவேற்கிறேன்னு சொல்றேன். அப்போக்கு ஷாகோ மால்ஃபோ ஹாரி பாட்டரை பார்த்து என்ன ட்ரெயின்ல மயங்கி விழுந்துட்டு வந்து வைக்கிறான். கேட்டுட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறான். ஏற்பட்ட ஹாரி பாட்டர் இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும் என்று ஹெர்மைனி நல்ல பார்க்காதுன்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த வருஷம் புதுசா நான் ஒரு தற்காப்பு ப்ரொஃபசரை அறிவிக்கிறேன்னு வருவான் ஆர்ஜே லூபின் என்று சொல்றார். பிறகு மேஜிக் கிரியேச்சர்ஸ் கொடுத்த அந்த ப்ரொஃபசர் லீவ் வந்த வழியா இப்ப மேஜிக் கிரியேச்சர்ஸ பாக்குற ப்ரொஃபசரா ஹாக்ரிட் இருப்பான்னு சொல்றார். ஹாக்ரிட் எல்லாம் கையாட்டினான். அதோட ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த ஹாக்வர்ட்ஸை சுத்தி நிறைய டிமாண்டர்ஸ் இருக்குது. அதனால இந்த ஹாக்வர்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்கும். சீரியஸ் பிளாக் யாரும் இங்க உள்ளுக்கு வரையலாது.
அதோட நீங்கள் யாருமே அந்த டிமெண்டர்ஸ் கிட்ட போக கூடாது. அதுக்கு தான் தேர்வால் நீங்கள் எல்லாருமே ஒரு ஆளா தான் தெரியும். அது ஒரு கொடூரமான உயிரினம், யாரையுமே பாவம் பார்க்கான்னு சொல்றார். எல்லாருமே இதை கேட்டு ஆச்சரியமா இருக்கணும். பிறகு கிறிஸ்டின் டீம் அந்த ரூமுக்கு வர பாஸ்வேர்டை சொல்ல அதுல இந்த போட்டோ பாடிக்கொண்டு இருந்துச்சு. திருப்ப ஹாரி பாட்டர் பாஸ்வேர்டை சொல்ல ஹாரி பாட்டர் சொல்லிட்டு பாடிக்கொண்டு இருந்துச்சு. திருப்ப ஹாரி பாட்டர் பாஸ்வேர்ட் சொல்ல சரி உள்ள வந்துட்டு இருக்குது. ஹாரி பாட்டரும் இத்தனை வருஷமாயும் மாறையில எனக்கு போறேன். பிறகு ஹாரி பாட்டரும் ஜோனும் நிவில் லாங் போட்டமும் பண்ற சாக்லேட்டை சாப்பிட்டு நடிச்சு கொண்டிருந்தாங்க. மாறி மாறி பூனை மாறி சிங்கம் மாறி எல்லாம் நடிச்ச ஹாரி பாட்டரும் அதுல சாப்பிட்டு லைன் மாறி செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்படியே ஹாக்வர்ட்ஸ் வெயில காட்டு இன்னும் ஹாக்வர்ட்ஸை சுத்தி ஏகப்பட்ட டிமெண்டர்ஸ் கலந்து வந்துருந்துச்சு. பிறகு அடுத்த நாள் பறவை ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துச்சு. ஹாக்வர்ட்ஸ் பழைய மரம் அதுக்கு வேலை பார்ந்து வந்துருந்துச்சு. அடுத்ததா குறி சொல்ற கிளாஸ். அந்த கிளாஸ்ல மந்திர டீச்சர் இந்த கிளை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கிளைன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மந்திர கப்பை கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ நெய்யுங்கன்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு ஹெர்மாயினி என்ன இந்த கப்பை லோன் திரும்பி பார்த்துட்டு நீ இப்ப வந்தீங்கன்னு சொல்லி கேட்க ஹெர்மாயினி நான் இப்ப நீங்க தான் இருக்கேன்னு சொல்றா. பிறகு அந்த கப்பை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஒவ்வொரு சொல்லணும். அப்போ அந்த கப்பல என்ன தெரியும்னு சொல்ல ஹாரி பாட்டர் அந்த கப்பை எடுத்து பார்த்துட்டு ஹாரி பாட்டருக்கு நிறைய ஆபத்து வர போகுது, அதுக்கு பிறகுதான் நிம்மதி இருக்கும், ஹாரி பாட்டர் ஒரு கெட்ட காலம்னு சொல்ல அந்த டீச்சர் அந்த கப்பை பார்த்துட்டு பயந்து பின்னுக்கு போறாங்க. அவங்க அதை பார்த்து இந்த கப் கிரீமர் குருஜி என்று சொல்றாங்க. கிரீமன் என்னன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் சொல்றான். அது சாவுன்ற ஒரு காலம் அப்போக்கே லோனும் ஹெர்மாயினும் ஹாரி பாட்டரும் இந்த கிளாஸ் எல்லாம் நம்புறீங்கன்னு சொல்லி கேட்டு கொண்டு வராங்க. கிரீமன் வார்த்தையை தான் இப்ப நான் கேட்கிறேன் சொல்றான். ஹெர்மாயினி இந்த கிளாஸும் அதோட இன்னொரு கிளாஸையும் நம்ம கட்டாயமா படிக்கணும், அப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுறோம். இந்த ரெண்டு கிளாஸுமே ஒரே நேரத்துல நடக்குது, எப்படி நாங்க ஒரே நேரத்துல ரெண்டும் படிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். இதுக்கு ஹெர்மாயினி இப்பயாச்சும் அறிவாக்குறேன்னு சொல்றாங்க. அடுத்தது ஹாக்ரிட் கிளாஸ். ஹாக்ரிட் எல்லாரும் காட்டுக்குள்ள கூட்டி கொண்டு போறேன். ப்ரொஃபஸரா வச்சது தானங்களை அப்பாட்ட சொல்லி ஒரு ப்ரொஃபஸரை தான் கொண்டு வரணும்னு சொல்ல ஹாரி பாட்டர் முயற்சி கொண்டிருக்கிறான். பிறகு இந்த புக் எப்படி ஓபன் பண்ணணும்னா அந்த சைட்ல தடவை கொடுத்தாதான் அந்த புக் ஓபன் பண்ணுவான். தெரியாம நிவல் போட்டான். புக்கை திறந்தோன்னு அவன் உறுப்பு எல்லாம் இந்த புக் அடிக்குது. பிறகு அவன் இந்த புக்கை திறந்துட்டான். பிறகு ஒரு பெரிய ஒரு பறக்கிற விலங்கு வந்தாங்க நிச்சய முன்னுக்கு. ஹாக்ரிட் யார் தொட்டு பார்க்க போறீங்கன்னு கேட்க ஹாரி பாட்டர் தவிர மிச்சம் எல்லாருமே பின்னுக்கு போட்டுவான். ஹாரி திரும்பி பார்த்துட்டு ஹாரி நீதான் முன்னுக்கு நிற்கிறவான்னு சொல்றான். ஹாரி பாட்டர் திரும்பி பார்த்து எல்லாருமே அவனை எடுத்து முன்னுக்கு போட்டுவான். சரியான ஹாரி பாட்டர் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்ப ஹாரி அந்த மிருகத்துக்கு முன்னுக்கு போய் தலையை வணங்கப்ப அந்த மிருகம் திருப்ப வணங்கினா அவனை தொடரான், இல்லாட்டி அடுத்த பார்க்கலாம்னு சொல்றான். ஹாரி பாட்டர் தலையை வணங்க அந்த மிருகம் வணங்குது. ஹாரி தொட்டுப்பான்னு சொல்ல ஹாரி பாட்டர் நிறைய போய் தொட்டு பார்க்கிறான். அந்த மிருகம் எதுவுமே செய்ய இல்லை. இதை பார்த்து ஹாக்ரிட்டும் எல்லாரும் கையாட்டினான். ஹாக்ரிட் நீ அந்த மிருகத்துக்கு மேல வர உட்காரண்டு ஹாரி பாட்டர் என்னன்னு கேட்க ஹாரி பாட்டரை தூக்கி அந்த மிருகத்துக்கு மேல உட்கார வைக்கிறான். ஒரு இடம் கூட புரிஞ்சிடாத அந்த கோவத்தை தாங்க மாட்டான்னு சொல்ல அந்த மிருகத்தை தட்டி விட அது வேகமா விடுது. அப்படியே அங்கேருந்து வானத்துல விளக்குது. அங்கேயும் ஹாக்வர்ட்ஸை காட்டினோம். ஹாக்வர்ட்ஸ் அவ்வளவு பெருசா இருக்குது. முதலைகளை கூட்டைகளுக்களால எல்லாம் இந்த பழைய பறந்து கொண்டு போகுது. பிறகு ஒரு பெரிய கடலை காட்டினோம். அதில் இந்த கால் முட்டுற மாதிரி எல்லாம் பறந்து கொண்டு போகுது. ஹாரி பாட்டரும் டைட்டானிக்ல வர்ற மாதிரி கையை விரிச்சு கொண்டிருக்கிறான். பிறகு பறந்து முடிச்சுட்டு திருப்பம் அந்த பிறகு ஹாக்ரிட்டே வந்துடுது. இதை பார்த்தா சாய்பா மால்ஃபோ இந்த பறவையை கட்டுப்பாடு எவ்வளவு பெரிய விஷயமோ இந்த பறவை உயிரை கொள்ற பறவைன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே கிட்ட வரா. அந்த பறவை அந்த கையிலேயே சேருது. உடனே அதுக்கு முன்னே ஹாக்ரிட் தடுத்துடுற. பிரயான் அந்த பறவை என்ன கொண்டு சேர்ந்து சொல்லி கத்துறான். இதை நாங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஹெர்மாயினி ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்து சொல்றாங்க. உடனே ஹாக்ரிட் கொண்டு போறான். இதோட கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு அந்த பறவையும் ஹாரி பாட்டருக்கு தகுந்து நிற்குது. அப்ப எல்லாத்தையும் நானும் அந்த வழியாக அடி வாங்கினான். அங்கேயே சொல்ல என்ன இப்படி போய் சொல்லி கொண்டிருக்கிறான் சொல்றான். ஒரு பையன் பேப்பர் எடுத்து கொண்டு சீரீஸ்ல ஹாக்வர்ட்ஸ் பக்கத்துல வைக்கிறான் சொல்றான். பேப்பர்ல ஹாக்வர்ட்ஸ் பக்கத்துல இந்த ஒரு பாத்திரிக்கை கொண்டு விட்டுருக்குது. ஆனா ஹாக்வர்ட்ஸ் சுத்தி டிமெண்டர்ஸ் இருக்குது, அங்க இருந்து வரையலான்னு சொல்ல இன்னொரு பையன் அவன் டிமெண்டர்ஸ் இருந்து வெளியே தப்பிச்சபடியா இங்க ஈஸியா வந்துடுவான்னு சொல்றான். எல்லாருமே இந்த பேப்பர்லாம் அந்த போட்டோவை பார்த்து வந்துருக்கணும். அப்போ டிமெண்டர்ஸை காட்ட டிமெண்டர்ஸ் பக்கத்தால ஓடுகிற செடியெல்லாம் வாடுது. ப்ரொஃபஸர் ஆகிய கிளாஸ் வேற எல்லாருமே ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு வர சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு போகாட் இருக்குன்னு சொல்ல
ஹெர்மானி தனக்கு தெரியும் என்று சொல்றாங்க. உடனே ரோன் இவ்வளவு நேரம் இங்க இல்ல இப்படி வந்தேன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறான். ஹெர்மானி அதுக்குள்ள இருக்கிற போகர் அதுக்கு எந்த விஷயத்தை பார்த்தா பயமா இந்த உருவத்துக்கு மாறும் என்று சொல்றாங்க. அது பிரதேசரம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னா இந்த பயமான உருவம் காமெடியான உருவமா மாறும் என்று சொல்ற. இந்த மந்திரம் ரெடிகுலஸ் என்று சொல்ற. எல்லாருமே அதை சொல்லினான். பிறகு எல்லாருமே லைன்ல நிக்க சொல்லிட்டு நிவில்ல போட்டமா கூப்பிடுறார். அவன் நிக்க உனக்கு யாரை பார்த்தா பயம் என்று கேட்க அவன் ப்ரொஃபசர் ஸ்னெப் பண்றான். ப்ரொஃபசர் ஸ்னெப் அவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துட்டு நீங்க அந்த பாட்டி விட்டு இருக்கிறான் கவனமா பண்ற. அப்போ அந்த பாட்டி என்ன விட போடுவான்னு அவன் கையில ஹேண்ட்பேக் வச்சிருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்ல வேண்டாம் அந்த மனசுல நிச்சா காரணம் வந்துட்டு அந்த காதை கிட்ட போய் ப்ரொஃபசர் ஸ்னெப் வேற அவரும் அந்த பாட்டியின் உடையில நிக்க சொல்றான். உடனே அவன் சரியான்றான். இந்த கண்ணாடிகளாக ப்ரொஃபசர் ஸ்னெப் வேற இவனமா நிச்சு கொண்டு வெடிக்கல சென்றான். இவனும் ப்ரொஃபசர் ஸ்னெப் அந்த பாட்டியின் உடையில மாறுற எல்லாமே பரிசீலிச்சு கொண்டிருக்கணும். அடுத்த ரோன் வாரான். அவனை பார்த்தோன்னு அந்த உருவம் பெரிய ஸ்பைடரா மாறுது. இவனும் பேண்ட் ரெடிக்கல சண்டை அந்த ஒவ்வொரு ஸ்பைடர் அந்த காலையும் ஒவ்வொரு சில்லு அங்கேயும் இங்கேயும் விழுந்து கொண்டிருக்குது. ப்ரொஃபசரும் தயாராடிட்டு ஏன்னா தாண்டி போகணும் என்று சொல்லிட்டு அடுத்த ஆளை கூப்பிடுற. அந்த பொண்ணு வேற பெரிய ஒரு பாம்பா மாறுது. பிறகு அந்த பொண்ணு மந்திரத்தை சொல்லாத பெரிய ஜோக்கர் பொம்மையா மாறுது. இப்பதான் ஹாரி போட்டர் வர. ஹாரி போட்டர் வந்தோடனே அவன் நிக்க வலிக்கிற ப்ரொஃபசர் ஒரு நாய் பாக்குறாரு. அப்படின்னு அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிமெண்டஸா மாறுது. அவனை பிடிச்ச வர இவர் அதுக்கு முன்னுக்கு வர வந்தோடனே அந்த உருவம் அப்படி ஒரு நிலவா மாறுது. ரெடிகுலஸ் வந்தோடனே அவர் பலூனா மாதிரி மாறி கண்ணாடி பண்டிக்குள்ள போகுது. அவரும் இதோட கிளாஸ் முடிஞ்சது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மன்னிப்பு கேட்டாங்க வந்து போறார். கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இப்ப ஹாக்வர்ட்ஸ்ல எல்லாருமே மந்திர கேம்புக்கு போயினோம். எல்லாருமே இந்த பேரண்ட்ஸ் இந்த லெட்டரை வேண்டி கொண்டு போய் வைக்க யாரும் எந்த வீட்டை சைன் வைக்கலன்னு சொல்ல பெருசா வைக்கணும். அப்போ இன்னும் எங்களால கூட்டிக்கொண்டு போக முடியாது ஹாரின்னு சொல்றாங்க. ஹாரி போட்டர் நீங்க சைன் வைக்கலாம் வந்த சேர்த்து நான் பேரண்ட்ஸ் எல்லாம் கார்டியனும் இல்லை நான் சைன் வைக்கிறேன் ஹாரி நான் இருக்கிற பொறுப்பு அப்படி எனக்கு போவாங்க. ஹாரி போட்டரும் நீங்க போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிறார். ஹாரி போட்டர் ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கைக்கு அந்த ஆட்சியர் லோபின் வந்து வைக்கிறார். அவர் நான் அங்க நீ அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கும் இருளரசன் உருவத்தை நினைச்சு செய்யன்னு பயந்துட்டேன்னு சொல்றார். ஹாரி போட்டர் நான் பெஸ்ட் அவன்தான் நினைச்சான் பிரவி அந்த ரெயின்ல வந்த உருவத்தை நினைச்சான்னு சொல்றான். அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கியே கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஹாரி போட்டர் இந்த தலையில இந்த தளம்ப வச்சு இல்ல இந்த கண்ணை வச்சு இந்த அம்மாக்கு இருக்கிற அதே கண்ணெல்லாம் உனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதோட உங்களோட அம்மாவை தெரியும். அவங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இலக்கவெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றார். ஹாரி போட்டர் சிரிச்சு கொண்டு போட்டு கொண்டிருக்கிறான். அவரோட உங்களோட அப்பாவும் ரொம்ப தைரியமானவர். நீயும் உங்களோட அப்பா அம்மா மாதிரி இருக்கிற எல்லாம் சொல்லலாம் என்று சொல்றார். அதோட உனக்கு இப்ப அப்படிதான் புரியும் என்றார். கிறிஸ்டின் இந்த ரூமுக்கு வர இந்த பார்க்க பொம்பளைய காணையில என்றெல்லாம் சொல்லினான். உடனே அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் டம்பிள்டோர் வந்து பார்க்கிறார். அப்போது ஹாக்ரிட் அந்த பொம்பளை அந்த ஓவியத்தை ஒரு கண்டெல்லாம் வந்து பாய்க்கணும். அப்ப அவங்க இங்க அவன் வந்துட்டான். அவன் பேர் மாதிரியும் அந்த குணமும் அவன் தான் கிழிச்சு இப்படி பண்ணினவன். ஸ்ரீயஸ் பிளாக் ஹாக்வர்ட்ஸ்குள்ள வந்துட்டான்னு சொல்றாங்க. உடனே டம்பிள்டோர் ஹாக்வர்ட்ஸ் எல்லா கதையும் மூடுறார். எல்லாத்துக்குமே கழுத்தை பாதுகாப்பா போட்டு ஹாக்வர்ட்ஸை சுத்தி டிமெண்டஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்தையே படிக்க வச்சிருக்கிறேன். அங்க வந்து ஸ்னாப் சீரியஸ் பிளாக் நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார். ஹாரி போட்டரும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ப்ரொஃபசர் டம்பிள்டோரும் ஹாரி போட்டருக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்றார். எல்லாம் ஹாரி போட்டர் கேட்டு கொண்டிருக்கிறான். காட்டினும் அந்த மேத்தை காட்டினும் அந்த வெளியெல்லாம் கொண்டு காஞ்சி போயிருக்குது. பிறகு அடுத்த கிளாஸுக்கு ப்ரொஃபசர் ஸ்னாப் வந்து 134 பக்கத்தை திருப்பி கொண்ட ஹாரி போட்டர் இதான் ப்ரொஃபசர் ஆர்ஜே இந்த கிளாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லாதபடியும் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் நிகழ்க்காதுன்னு சொல்றார். அந்த பக்கத்துல ஓனாங்களை பத்தி என்ன போட்டிருக்கு. இந்த டைம் நான் ரோனாகளை பத்தி படிக்க கூடாது. அதை படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குன்ற ரோன் வந்து இவளை இப்ப வந்தவள் ஹாரியை பார்த்து நீ இவளை பார்க்கணும்னு சொல்ல ஹாரி போட்டர் தெரியா என்றார். ப்ரொஃபசர் ஸ்னாப்பும் எதை இப்ப படிப்பிக்கணும் என்றால் தெரியும். இந்த ஜீவத்தான் படிக்க போறோம்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றேன். இந்த ஓனாயரை பத்தி யாருக்கு தெரியும் என்று கேட்க ஹெர்மாயினி மஞ்சள் போட்ட இந்த உருவத்துக்கு மாறுறது வேறானா இந்த ஓனாயன் வந்து பௌர்ணமி என்று ஓனாயா மாறிவிடும். அப்பைக்கு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவைக்கு தான் ஆரம்பி தெரியாது. முன்னுக்காக இந்த நண்பனை வந்தாலும் அதே சாரிச்சு செய்யணும். இன்னொரு ஓனாயின் சொல்லத்தான கேட்கணும் என்று சொல்லுவாங்க. ப்ரொஃபசர் ஸ்னெப் வந்து எல்லாம் தெரியும் அந்த மாதிரி கதைக்க கூட ஹெர்மானின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் டீமுக்கு 5 points மைனஸ் பண்றேன். அதோட நாளைக்கு எல்லாரும் இந்த ஓனாயில பத்தி 2 பக்கத்து விலகி கொண்டு போவாங்கன்னு சொல்லும். ஹாரி போட்டர் நாளைக்கு
சீக்கிரம் ஏன் கண்டு கேம்ல கையில் அறிவிடாம எல்லாத்தையும் விளைவி கொண்டு சொல்றாரு. அடுத்த நாள் மலையில எல்லாருமே கேம் விளையாடி கொண்டிருக்கு. ஹாரி போட்டர் அந்த பறக்கிற சின்ன பண்டை பிடிக்க போறா. நேரம் மகத்துக்குள்ள போட்டது. ஹாரி போட்டர் முழுக்க இன்னும் ஹாரி போட்டர் அந்த மந்திர குச்சி அப்படியே உடையுது. பார்த்தா அந்த டிமாண்டஸ் வந்துட்டு ஹாரி போட்டர் திறக்குது. எல்லா பக்கத்தையும் டிமாண்டஸ் ஹாரி போட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு டிமாண்டஸ் ஹாரி போட்டர் அந்த கிட்ட வந்து அந்த உயிரை அப்படியே ஒழிஞ்சா அப்படியே வாங்கி கீழே விழுறான். ப்ரொஃபசர் டம்பிள்டோர் மந்திரத்தை போட்டு அவனை கீழே இல்லாம பாதுகாத்துட்டேன். இவனும் ஹெர்மைனும் ஹாரி போட்டர் வந்து நோக்கணும் மாதிரி வந்து கேம் என்ன நடந்தான்னு ஹாரி போட்டர் கேட்கிறான். இவன் நீ வாங்கி கீழே விழுந்துட்டேன். டிமாண்டஸ் கேமுக்குள்ள வரக்கூடாது. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் கோவமா இருக்கிறார். அதோட அந்த மந்திரத்துல இடாஞ்ச தண்ணி காட்டுறான். பிறகு ப்ரொஃபசர் ஆச்சரியப்பின் ஹாரியை பார்த்து இந்த மந்திரக்குள்ள செய்வண்ணையில வந்து ஹாரியும் பண்ணையிலான்றான். அதோட ஹாரி டிமாண்டஸ் வெயின்ல வச்சு கட்டுப்படுத்தின மந்திரத்துக்கு நான் சொல்லித்தர சொல்லி கேட்கும். ப்ரொஃபசரும் தான் கட்டுப்படுத்தினேன் ஆமா சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்றேன். பிறகு இருந்தாலும் இந்த டிமாண்டஸால் உனக்கு ஆபத்து வர வழியா விடுமுறைக்கு பிறகு உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்றேன். பிறகு கிறிஸ்துமஸ் காலம் வந்துட்டு ஹாரி போட்டு அந்த மந்திர பொருளையை போத்தி கொண்டு அந்த கேம்புக்குள்ள போறான். போய்க்கிறோம் ரெண்டு அண்ணாவை அவனை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுல இருக்க வைக்கணும். அவன்கிட்ட ஒரு மேப்பை குடிக்கணும். ஹாரி போட்டர் என்ன குப்பையை வந்து அவன் வியப்ப குப்பையை விளையாண்டுட்டு அதுல மஞ்சள் குச்சி வச்சு தட்டு அது மேப்பா மாறுது. ஹாரி போட்டர் திறந்து பார்க்க அதுல ப்ரொஃபசர் டம்பிள்டோர் நடந்து தெரியுது. ஹாரியும் இப்ப நடக்கிறவங்களுக்கு அதையும் இப்ப நடக்கிற இதுல எல்லாத்த காலாடியும் தெரியும். இப்ப எங்க இருக்கிறோம் என்ன இடத்துல இருக்கிறோம் எல்லாமே தெரியும் என்று சொல்லி ஹாரி போட்டரும் இந்த மேப் உங்களுக்கு ஒட்டி கிடைச்சாண்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே தூவிட்டோம்னு சொல்லினோம். அதோட அந்த மேப்பை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னா மேப் பழைய மாறிடும் சொல்லினோம். ஹாரி போட்டர் இந்த மேப்பை வச்சு இந்த பர்மிஷன் எனக்கு இல்லாத கேம்பு இடத்துக்கு வரான். அண்ணா நெவில் போட்டு ஒளிப்பதை சாப்பிட்டு அவன்கிட்ட பறிச்சு கொண்டு போயிட்டான். போனும் ஹெர்மைனியும் அமெரிக்க ஒரு கோட்டையை பார்த்து கொண்டிருக்கு. அந்த டிராகோ மேற்போ வரான். வந்து இந்த கோட்டையை வெண்ட போற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்க அவன் முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது ஹாரி போட்டர் தூரத்துல இருந்து தனியா வச்சு ஒரு பந்தை செஞ்சு அவை எறிகிறான். இந்த நிறைய பந்தை எல்லாம் எறிகிறான். பிறகு ஒரு நட்டியை வச்சு இன்னொருவனை பிடிச்சு சுத்தி கொண்டிருக்கிறான். பிறகு டிராகோ மேல்போண்ட காரை பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனா அவன் தான் யாருக்குமே தெரியல. டிராகோ மேல்போவை பார்த்து பயந்தாங்க எங்க போயிட்டான். பார்த்துருவானும் ஹெர்மைனியும் சிரிக்க ஹெர்மைனி வந்து ஹாரி வெளியில வாழ்ந்த ஹாரி வெளியில வந்துட்டான். இவனும் நீ வேணாம் வேற என்ன நினைச்சு பயந்துட்டான்னு சொல்றான். பிறகு மந்திர விளையாண்ட அமைச்சர் ப்ரொஃபசர் மெக்கினவர் எல்லாம் அங்கே ஒரு இடத்துக்கு போக அங்க இருக்கிற டிமாண்டஸ் ஹாரி போட்டரை பிரிச்சு கொண்டு வைத்து பின்னுக்கு திரும்பி பார்த்துட்டு ஹாரி போட்டர் எங்க இருக்கிறாங்க அது ஹாரி போட்டருக்கு இருக்குது. ஹாரி போட்டரும் பின்னிக்க போறான். இவ ரெண்டு பேரும் போக பார்க்க இன்னொரு பஸ்ல பார்த்த அந்த பொம்மை வந்து போக இல்லை வெளியில ஓட்டணும். ஹாரி போட்டர் உள்ளுக்கு போயிருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே சீரியஸ் பிளாக் வெளியில வந்துட்டான். நான் ஹாரிய சும்மா விட மாட்டான். அதோட ஹாரியின் அம்மா அப்பா சாரத்துக்கு சீரியஸ் பிளாக் தான் காரணம். அவன் தான் அவன் இருக்கிற இடத்து இளரசனுக்கு சொன்னவன். அதோட சீரியஸ் பிளாக் இந்த நண்பனான பீட்டர் பெட்டிக்குருவ அவன் கொலை பண்ணிட்டான். பீட்டர் பெட்டிக்குருங்க விரல் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. உடம்பு அங்க இல்ல. அந்த அளவுக்கு தூரமா கொலை பண்ணிட்டான்னு சொல்லினோம். இதெல்லாம் ஹாரி போட்டர் ஆச்சரியமா கேட்டு கொண்டிருக்கு. அதோட அந்த ஹாரி போட்டர் அந்த கார்டியனும் சீரியஸ் பிளாக் தானு சொல்லினோம். எங்க அம்மா அப்பா அப்படித்தான் சைன் போட்டுக்கிறாங்க. வெளியில கேட்ட ஹாரி போட்டர் ஒரு ஓரமா போய் அழுதவன் இருக்கு. அவன் கண்ணாடிய பார்த்துட்டு ஹெர்மைனி வந்து அந்த மந்திர கமலத்தை எடுத்து என்ன நடந்தான்னு கேட்கிறான். ஹாரி போட்டரும் அவங்கள கூட இருந்து காட்டி கொடுத்துக்கலாம். அந்த சீரியஸ் ஒரு நண்பன் மாதிரி வந்து ஏமாத்திட்டான். அவனை சும்மா விட மாட்டான். அவன் என்ன தேடி வரட்டும் அப்பதான் அவனை நான் பழிவாங்கிறதுக்காக கொள்ளுவான் என்று சொல்றான். ஹாரி போட்டர் ஆர்ஜே லோகனிட்ட அந்த டிமாண்டஸ் கட்டுப்பாடுற மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவரும் பெட்ரோன மந்திரம் உள்ள இருக்கிற நல்ல ஞாபகங்களை வச்சு அந்த மந்திரம் வேலை செய்யும். நீயுமே அவர் நல்ல ஒரு ஞாபகத்தை நினைக்க சொல்லிட்டு அந்த போட்டை திறக்கிறேன். அதாவது டிமாண்டா மாதிரி ஹாரி போட்டருக்கு முன்னாடி போய் நினைச்சு சொல்லிட்டு இந்த மந்திரம் எக்ஸ்பெக்டோ பெட்ரோன மட்டும் சொல்றேன். ஆனா வேலை செய்யல மயங்கி விழுந்துட்டான். திருப்ப ப்ரொஃபசர் எழுப்பி ஒரு சாக்லேட்டை கொடுத்து எந்த அளவுக்கு செஞ்சது சரி நீ என்ன ஞாபகத்தை நினைச்சீங்கன்னா தான் பெஸ்டா மந்திர துவக்கத்துல பார்த்த ஞாபகம் என்று சொன்னான். அது வேலை செஞ்சிருக்கோன்னு என் வேலை செய்யணும் தெரியலன்னு சொல்றேன். கேட்காத இன்னும் ஆழமான ஞாபகத்தை நினைக்க சொல்றேன். இப்பதான் என்னன்னு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல திருப்பாம வர திறக்கிறேன். திருப்பாம டிமாண்டஸ் வந்து நிக்க திருப்பாம் ஹாரி எக்ஸ்பெக்டோ பெட்ரோன் வேலை செய்யல. திருப்பாவும் நல்ல சத்தமா சொல்ல அது வேலை செஞ்சுட்டு அந்த மந்திர குச்சியில இருந்து ஒரு வெளிச்சமான ஒளி வந்து அந்த டிமாண்டஸை கட்டுப்படுத்தி திருப்பாம் பட்டிச்சு அடைச்சிட்டு ப்ரொஃபசரும் மருத்துவ ஹாரி போட்டர்னு ஞாபகத்தை நினைச்சிருந்தா அந்த அம்மாண்ட ஞாபகத்தை நினைச்சேன்னு சொல்றேன். அவங்க மேல கண்ணழக வச்சு அந்த ஞாபகத்தை நினைச்சேன்னு சொல்றேன். இதோட கிளாஸ் மிச்சத்தை பிறகு வந்தவரும் செய்யல. அவரும் அவங்க அப்பாவுக்கும் இந்த மந்திரம் தெரியும். அவர் இருந்ததுன்னா இந்த ரெண்டு பேருக்குலாம் போட்டியாக இருக்கும்னு சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் காட்டினோம். அதில் ஹாரி போட்டரும் ஜோனும் ஹெர்மைனியும் நடந்து வந்தவன் வைக்கணும்.
அப்ப கேட்டோம், இந்த பூனை தான் இந்த எலியை சாப்பிட்டுட்டது, இந்த எலியை காணல, இந்த பூனை தான் ரத்தம் குடிக்கிற பூனை, அதுதான் இந்த எலியை பிரிச்சிருக்குமெண்டா ஹெர்மைனி எதுக்கும் இந்த பூனைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்றான். பிறகு ஹாக்ரிட்டும் இதை 3 பேரும் கழிச்சு கொண்டிருக்கிறான். அப்பாக்கு ஹாக்ரிட் மந்திர அமைச்சரவைக்கு போயிட்டு வந்த நீங்க அங்க என்ன சொன்னாங்க கேட்டு ஹாக்ரிட்டும் நிறைய கேள்வி கேட்டதா, அதுல பர்ஃபியை பத்தி தப்பா சொல்லி கொண்டிருக்கதான் பர்ஃபியை நல்லா பரவு என்று சொன்னார். ஆனா அந்த டிராகோ மால்ஃபோ என்னப்பா லூசியஸ் மால்ஃபோ எல்லாம் பர்ஃபிக்கு பெரிய தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டிருந்தது என்று சொல்ல, ஹாரி போட்டர் உங்களோட வேலையை விட்டு தூக்கியில தானே என்று கேட்டு அவர் தன்னை வேலையை விட்டு தூக்கியில, ஆனா பர்ஃபிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு சொல்லி வருகிறார். இதையும் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு இரவுற்றோம் திடீரென்று ஒரு பயங்கரமான கிழமை என்று தன்னை விரும்புகிறான். ஹாரியும் அதை நல்லா நினைச்சு கொண்டு வளர்ந்து படத்துல இந்த வேலையை வந்துருச்சு, யாராவது லைக் போடாம பார்த்துட்டு இருந்துச்சுன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஹாரி அந்த மந்திரம் அப்ப பார்த்து கொண்டிருக்கிறான். யாருமே நினைக்கிறவங்க இங்க போயினவண்டு அப்படியே அவங்கண்டா தட்டைக்கு அதுல பீட்டர் பெட்டிக்குள்ள அந்த பேர் வருது. அப்பதான் நான் நினைக்கிறேன் சீரியஸ் விளையாட்டு இந்த ஃப்ரெண்ட். ஆனா எங்க அப்பா அம்மா காத்து குடிக்க இவரை சீரியஸ் விளையாட்டு கொண்டு தானே சொன்னதான இவற்ற பேர் எப்படி வந்து பார்க்கிறான். பிறகு அவர்கிட்ட கால் எடுக்கிறான் இருக்கிற இடத்துல அதை தேடி போய் கொண்டிருக்கிறான். அப்படியே அங்க இருந்த போட்டோஸுக்கெல்லாம் லைட் அடிக்கு, அது அந்த போட்டோஸும் லைட் ஆனாலும் அப்படி இங்கெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஹாரி போட்டரும் தேடி போய் கொண்டு கேட்க பீட்டர் பெட்டிக்கிறவங்க பேர் ஹாரி போட்டருக்கு முன்னுக்கு நிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ஹாரி போட்டர் கிட்ட வருது. ஹாரி போட்டர் பயந்து போய் பார்க்க ஆனா அங்க யாருமே இல்லை. அப்படியே அந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இருந்து தூரமா போட்டுது, ஆனா முன்னுக்கு யாருமே இல்லை. அப்பதான் ஹாரி போட்டர் பார்க்கிறான் அங்க ப்ரொஃபசர் ஸ்னேப் வர்றது. உடனே ஹாரி போட்டர் நான் மந்திர மப்பை மறைக்கிறதுக்காக அந்த மப்புக்கு மந்திரத்தை சொல்லிட்டு அதான் அந்த பொக்கெட்டுக்குள்ள வச்சிடலாம். அந்த ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து இன்னும் ஹாரி போட்டர்னு தூங்கி இல்லையோ இந்த அப்பாவும் இது மாதிரிதான் ராத்து நேரங்களை சுத்தி கொண்டிருப்பான். நீயும் அவனமாகத்தான் இருக்கிறான் ஹாரி போட்டர். எங்களோட அப்பா அப்படி இல்லை, தான் தூக்கத்துல நடந்து வந்துட்டேன்னு சொல்றான். அப்போதைக்கு ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து இந்த பொக்கெட்டுகளுக்கு வெளியில இடம் சொல்லி ஹாரி போட்டரை எடுக்கிறான். அதுல உள்ளபடி காட்டு ஒரு மந்திரத்தை சொல்ல அதுல எழுத்துக்கள் வருது. ஹாரி போட்டரை படிக்க சொல்ல ஹாரி போட்டர் ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு வணக்கம் வந்துட்டு அவரை பார்க்காத மேலபடி வந்து ஹாரி போட்டர் இதுல உங்களோட வேலையை நீங்க பாருங்க, அடுத்த வேண்ட விஷயத்துல முக்கமடைக்கு வந்தான வெளியிருக்குன்னு சொல்றேன். ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் எனக்கு என்ன திங்கிறா அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் ஆகியோபின் வரார். ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து நீங்களும் தூக்கத்தினாக்கு அறியாது இருக்குன்னு சொல்ல போறீங்க. ப்ரொஃபசர் ஆகியோபின் ஹாரி போட்டர் வந்து வர ப்ரொஃபசர் ஸ்னேப் பண்ற நாப்பை தூக்கி எப்படி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் என்னன்றதுக்கு வேறமாக படிச்சு பார்த்துட்டு யார் படிக்கணுமோ அதை கீழே செய்யற ஒரு சாதாரண பேப்பர் இந்த சொல்லிய தானே வச்சிருக்கேன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். அங்கே ஹாரி போட்டர் கூட்டி கொண்டு போற ப்ரொஃபசர் ஸ்னேப் திருப்பாங்க போட்டோஸ் லைட் அடிச்சோண்டு திருப்பி போட்டோஸ் நான் அப்பவே லைட் நிப்பாட்ட சொன்னான்னு சொல்லி கத்துது. ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் லைட் நிப்பாட்டிட்டாங்க அங்க போறாரு. ப்ரொஃபசர் ஆகியோருக்கு இந்த மேப் எப்படி உன்னட்ட வந்து அந்த தெரியாது, ஆனா என்னட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி மேப் உன்னட்ட இருக்க அந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லி கேட்கிறார். அதோட இந்த மேப் இதுக்கு முன்னாடி சீரியஸ் பிளாக் அந்த கொரிய மாட்ட இருந்தான்னு சொல்றாரு. அதோட உங்க அம்மா அப்பாவும் உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த விட்டதானி இங்க பொறுப்பே இல்லாம சுத்தி கொண்டு கைவாணியாக செய்யற நன்றிக்குதான் சொல்லி கேட்கிறார். ஹாரி போட்டர் மட்டும் சொல்ல நினைக்கிறான். இனிமே உன்னை நான் இவரை இன்னும் காப்பாற்ற மாட்டேன் என்று சொல்ல ஹாரி போட்டரும் சரி என்றான். அதோட இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் என்று சொல்றார். ஹாரி போட்டரும் போறான். திரும்பி பார்த்து இந்த மாதிரி வேலை செய்யாதுன்னு சொல்றான். ஏனென்றதுக்கு அதுல இறந்த என்ற பேர் எல்லாம் வருவது என்று சொல்ல ஆகியோருக்கு நேச்ச பேர் என்று பீட்டர் பெட்டிக்கு கொண்ட பேர் இருக்கு என்று சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை என்றார். அடுத்ததான் மந்திர டீச்சர் அந்த கிளாஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து மாய பந்த பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த டீச்சர் வந்து ஹெர்மைனி உனக்கு என்ன வேஞ்சு இருக்கு, ஹெர்மைனி உனக்கு எதுவுமே தெரியல என்று சொல்றா. அப்ப அந்த டீச்சர் ஹெர்மைனி கையை பார்த்துட்டு இந்த கை பார்க்க சின்ன பொண்ணு கை மாதிரி இருக்குது, ஆனா இந்த மனசோ பழைய கிளவி அந்த மனசு மாதிரி என்று சொல்ல ஹெர்மைனி அங்கே என்று அந்த மாய பந்தயம் தட்டி விட்டு அங்கே இருந்து போறா. அந்த டீச்சர் நான் தப்பா சொல்லிட்டேன் செய்யாத சொன்னேன்னு சொல்லி கேட்க ஹாரியும் போனமா ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கிளாஸ் முடிச்சு வந்து வர வைக்க ஹாரி அந்த பந்தை எடுத்து திருப்ப கொடுக்கலாமான்னு சொல்ல ரோனி போய் கொடுத்துட்டு இங்கே இருக்கிறாண்டு ஹாரி போட்டர் போறான். ஹாரி போட்டர் அந்த பந்தை வைக்க அவங்க பக்கத்துல முகம் தெரியுது. அந்த உத்த பார்த்து கொண்டு கேட்க இன்னைக்கு அந்த மந்திர டீச்சர் ஹாரிக்கு மேல கைய வச்சு இந்த இரவு அவன் வர போறாண்டு ஹாரி யாருன்னு கேட்க இந்த இரவு அந்த நண்பர்கள் யார் காட்டி கொடுத்தானோ ஆச்ச உள்ளம் குளவரையில துடிக்கவோ அவன் வருவான். ஹாரி இந்த ரத்தம் சிந்து எஜமானன் வேளாக்காரனும் திருப்பி வந்து செய்யணும் என்று சொல்லி
சொல்லிட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து ஹாரி போட்டரை என்ன தம்பி இங்க என்ன வந்தான்னு கேட்டு ஹாரி போட்டர் பயந்து போய் அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு என்ன நடந்தோன்றோ வாங்கிருந்து பிறகு ஹாரி பாட்டரும் ரோனும் ஹெர்மைனியும் இந்த வீட்டுக்கு போய் கொண்டு கேட்க அங்கதான் மன்ற அமைச்சர் என்றவாள் வந்து கத்தி எடுத்து தேட்டி கொண்டிருக்கிறார் பட்சியை வெற்றாத்துக்காண்டி இதையும் பார்த்து கொண்டு போயினோம். அப்பேக்கு அந்த ஷாகோ போனோ என்ற ஃப்ரெண்ட்ஸும் கேட்க இங்க அந்த பறவையை வெற்றதை பார்க்க வந்த நீங்களும் உண்டு ஹெர்மைனியை கேட்க ஹெர்மைனி தன்னை மந்திர பூச்சியை வச்சுன்னா கைபாம்பூச்சியை மாத்திர போறான்னு சொல்ல அவனும் அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு ரோனும் அவனை வெற்றுறதும் பிரச்சனை ஆயிருப்போன்னு சொல்றான். பிறகு ஹெர்மைனி மந்திர கூட இருக்கு அவன் சிரிச்ச ஹெர்மைனி அவன் மூக்கிலேயே ஒரு குத்துறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து பயந்து கொண்டு ஓடிடணும். ஹெர்மைனி பயந்தாண்டு ஓடியாண்டு ரோன் அவனுக்கு நல்லா அடின்னு சொல்றான். ரோன் முழுவதும் ஹாக்ரிட் இந்த விட்டு ஹாக்ரிட் தந்த பறவை தப்பிச்சு விடையான்னு கேட்க ஹாக்ரிட் அதை தான் விட்டேன்னு விளைஞ்சிடும் என்று சொல்றார். இப்ப வேற ஒன்றுமே பண்ணல ஹாக்ரிட் ஒன்றுமே பண்ணலான்னு அப்பேக்கு ரோனுக்கு ரோன் எழுதிய கொடுத்து பத்திரமா பார்த்து கொண்டு ரோன் எந்த எஞ்சி இருக்கு என்று சொல்லி அதுதான் அப்பேக்கு ஹெர்மைனி வந்து நீராட்ட மன்னிப்பு கேட்குவான்னு சொல்லு ரோன் என்ன பூனைக்கு என்னத்தை என்று சொல்லிக்க பக்கத்துல இருந்து ஜாடி வந்து உடையுது. அங்கே அந்த கல்லகர் மேனி பாக்குறாங்க. பிறகு குஞ்ஞத்தால ஹாரி இந்த தலையில ஒரு கல் வந்தாடி வருது. ஹாரி இரும்ப பாக்கியதான பிரதேசரும் வெற்றவரம் மந்திர இல்லாண்ட அமைச்சரம் வந்து கொண்டிருக்கணும். உடனே ஹாரி நீங்க நிச்சயமாக பார்க்க கூடாது முக்கியமா ஹாரி உன்னால பார்க்க கூடாதுன்னு சொல்லி பக்கத்துக்கு வள 3 பேரும் வெளியில அனுப்புறாரு. இவன் 3 பேரும் முன்கட்ட வரல ஓட்டினோம். பாண்டிய இந்த பெரிய பெரிய பூசணிக்காய்க்கு பின்னிக்கலாம் ஒழிஞ்சிருக்க இந்த மந்திரம் அமைச்சர் வந்து இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ள பர்ஃபெக்ட் தாண்டவளுக்குன்னு சொல்றாரு. அப்போக்கா ஹெர்மைனிக்கு பின்னிக்க சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா வேற இருக்கிறாமண்டு ஹாரிவா போலாம் 3 பேரும் அங்கேருந்து போயினோம். அங்கேயே அந்த ஹாரி இந்த வீட்டை பார்க்க அந்த வெற்ற ஆளுண்ட கட்டி அந்த பிறவையை வெட்டின மாதிரி சத்தம் கேட்குது. 3 பேரும் அழுத வந்து வைக்கணும். அப்போக்கு ரோன் டெய்லி அங்கேருந்து ஓடுது. ரோனை பிடிச்சு போய் கொண்டு இருக்கிறான். இவ 2 பேரும் ரோனுக்கு பின்னுக்கு போய் கொண்டு இருக்கணும். அப்போக்கு ரோன் அந்த வெளியே பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு ஹாரிட்டையும் ஹெர்மைனிட்டையும் ஒரு பின்னுக்கு போகணும். ரோனை அனுப்பிச்சு வந்து அது 2 பேரும் திரும்பி பாய்க்கணும். ஒரு ரோனை வந்து நிச்சது வெளியே. அது நேரம் ரோண்ட ஹாரை பிடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு அந்த மரத்துக்குள்ள போயிடுது. இவ 2 பேரும் மரத்துக்குள்ள போகலாம்னு பார்க்க அந்த மரம் தண்டை காட்டுல ஆடி அடிச்சு கொண்டு இருக்குது. ஹாரி போட்டா தூர போய் விழுகிறான். அந்த கண்ணாடியும் கீழே விழுந்துட்டுது. ஹெர்மைனியும் அந்த மரம் அடிச்சு சுத்தி கொண்டு இருக்குது. ஹாரி போட்டர் அந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு பார்க்க திருப்பி ஹாரி போட்டரையும் இழுத்தது சுத்தி கொண்டு இருக்குது. இழுத்து சுத்ததுக்கு 2 பேரும் அந்த மரத்தண்டை பொந்து மாதிரி இடத்துல மரத்துக்குள்ள வந்துட்டினோம். அங்க போய் பார்த்தா ஒரு இடம் போகுது. இங்க இருக்கிற படிக்கட்டுக்கு மேல ஏறினா அங்க ரோன் இருக்கிறான். வந்த ரோனா இல்ல நாய் அவங்களுக்கு பின்னுக்குத்தானே இருக்குன்னு சொல்றான். இவ 2 பேரும் பின்னுக்கு பார்க்க அண்ணன் நாய் இந்த காலகட்டம் இருக்கிறான். அப்படியே மேல பார்க்க சீரியஸ் பிளாக் நிக்கிறான். அப்ப ஹெர்மைனி ஹாரிக்கு பக்கத்துல வா என்று சொல்ல உடனே ஹாரி சீரியஸ் பிளாக் இந்த கழுத்தை பிடிச்சு கீழே வைக்கிறான். உன்னை கொல்ல விட மாட்டேன் உன்னால அப்பா அம்மா வளர்ந்தான்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு ஆகியோபின் வந்து ஹாரி இந்த மந்திர கூட கட்டி விடுறேன். சீரியஸ் பிளாக்கிட்ட வந்து பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு நீ எப்படி இருக்கிறான்னு நான் பார்த்தாதேன்னு சொல்றேன். சீரியஸ் பிளாக்கை கையை கொடுத்தப்ப 2 பேரும் கட்டி பிடிக்கணும். பார்த்து ஹெர்மைனி நீங்கள் ஹாரி போட்டதுக்கு கூட எங்க துரோகம் பண்ணிட்டேன்னு இப்போ சார்ஜர் சொல்றேன். அதோட அவர் மாற்ற மாதிரி உங்களுக்கும் சக்தி இருக்குது. அதான் நீங்க முழு நிலவு டைம்ல கிளாஸுக்கு வரவே இல்லை என்று சொல்ல சார்ஜர் நோக்கி வெப்ப தெரியும் என்று கிளாஸ் எடுத்துறேன்னு சொல்றேன். புத்திசாலி பொண்ணு சொல்றேன். அப்ப சீஸ் பிளாக் அவனை கொல்ல விடக்கூடாது. 12 வயசு வெறி அவனை கொல்லுவானம் வந்தது. அவனை கொல்லாம விடக்கூடாது. பேசிக்கொண்டு டைம்ல எப்படி அவனை கொல்லுவான் வந்த சார்ஜரும் அதுக்கு வந்து ஹாரிக்கேன் கொல்லணும் என்று கேரக்டை சொல்லுவான் என்று சொல்ல ஹாரி போட்டரும் ஏன்னு கேட்கிறான். அப்போக்கே சீஸ் பிளாக்கை பார்த்து நீங்க எங்க அப்பா அம்மையும் காட்டி கொடுத்தாங்க. அவள் நான் காட்டி கொடுக்கிறேன் காட்டி கொடுக்க பீட்டர் பெட்டிக்கிறோம் அவன் இங்க தான் இருக்கிறான்னு சொல்ல அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் ஸ்னேப் வர சீஸ் பிளாக் மந்திர கூட கட்டி விட்டுட்டு உன்னத்தான் தேடி கொண்டு வந்தவன். அதோட அப்போ சார்ஜர் நான் முதல்ல டம்பிள்டோர் சொன்ன சேர்க்க வேண்டாம் உண்டு அதான் இங்க சேர்த்து தப்பு பண்ணிட்டேன். மண்டே அவருக்கு ஒண்ணு சொல்லி நிப்பாட்டுறான்னு சொல்றேன். அப்போ சேஸ் பிளாக் நீங்க தப்பா புரிஞ்சு வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்ல ப்ரொஃபசர் மந்திர கூட சேஸ் பிளாக் காலத்துல வச்சு நான் இப்பவே என்னால கொள்ள முடியும். ஆனா இன்னும் டிமாண்டஸுக்காக ஒப்படைக்க போறேன். அதான் அந்த உயிரை ஒழுங்கி எடுத்து சொல்றேன். அப்போக்கே ஹாரி போட்டர் சேஸ் பிளாக்கு நேரம் மந்திர கூட வச்சுட்டு உடனே ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு மேல தூக்கி மந்திரத்தை போடுறான். அவர் மந்திர போய் விழுகிறார். பிறகு பீட்டர் பற்றி பார்த்து சொல்ல அவன் இங்கதான் இருக்கிறான் சொல்லி ரோனை காட்டுறேன். ரோன் தான் பீட்டர் போய்கிறது இல்லை என்று இன்னும் இல்லைன்னு சொல்லி அந்த எலியை காட்டுறேன். அந்த எலி நான் பீட்டர் பெட்டிக்கிறோம்
லோன் இல்ல, இது பல வருஷமா என்னோட குடும்பத்துல இருக்கேன், அவ 12 வருஷமா இருக்குது, இந்த எலியுமே 12 வருஷம் வாழாதுன்னு சொல்றார். அதோட அந்த எலிக்கு 4 விரல்லாம் இருக்குன்னு சொல்ல ஹாரி போட்டர் ஒரு விரலை அங்கேயே விட்டுட்டு என்று சொல்ல சேஸ்லாய்க்கும் அந்த ஒரு விரலை வச்சு எல்லாருமே வீட்டை பெட்டி கொடுக்குறான் நினைச்சிட்டினா. அந்த மக்களை வாக்குற வரைக்கும் தாண்டவம் அப்படித்தான் நினைச்சது. மக்களை வாட்டாப்புலதான் உண்மை வரையும் என்று சொல்ற. டேயாஞ்சி தப்பு சோற பாக்குது. இந்த ஹேக்டாவுக்கு மேல மந்திரத்தை போட அதுக்கு மனித விதத்துக்கு மாறுது. ரொம்ப ஆச்சரியமா பார்த்து வந்துருக்கிறேன். அப்பவே ஹாரி போட்டரை பார்த்து பீட்டர் பெட்டிகுரு இதுல வாழ்ந்துட்ட ஹாரி போட்டர் என்று சொல்ல சேஸ்லாய்க்கு அவன் கிட்ட போகாத, உனக்குள்ள விட மாட்டேன், ஏன் 20 வருஷம் இருக்கு ஜேம்ஸ் போட்டு இருக்கிற இடத்த சொன்னி அனுபவிக்க எனக்கு வேற வழி வரிய இல்லை. அவன் என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மினாட்டினான். நீ அங்க இருந்து என்ன பண்ணிருப்ப சிஎஸ் பிளாக் என்று சொல்ல சிஎஸ் பிளாக் நண்பர்களை காட்டி கொடுப்பெல்லாம் நான் இறந்து போயிருப்பேன் சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர்கிட்ட பீட்டர் பெட்டிகுரு உங்க அப்பா இங்க இருந்தா என்ன மன்னிச்சிருப்ப, நீ ஏன் என்ன மன்னிக்க சொல்லுன்னு சொல்லி கேட்கிற. உடனே ஆகியவனும் சிரிஸ் பிளாக்கும் அவன் இங்கே எடுத்துட்டு கொள்கை மந்திரத்தை சொல்ல போக ஹாரி போட்டர் வேண்டாம்னு சொல்றான். இவன் இங்கே சொல்றதை விட வெளியில கூட்டி கொண்டு போய் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லி இவன் டிபெண்டன்ஸ் ஒப்படைக்கணும்னு சொல்றான். எல்லாரும் நாட்டை விட்டு வெளியில வாரினும் அப்போதைக்கு சீரியஸ் பிளாக் நான் அந்த எழுதத்தான் படிச்சேன், ஆனா மாறி இந்த காலை பிடிச்சு எடுத்து கொண்டு போயிட்டாண்டு வாட்ட சொல்ல ஓனும் ஒரு வாழ்க்கையை நொண்டி கொண்டு வரான். சிறுமாயிட்ட இங்க கடியை பார்த்தா காலை கலவித்தான் இருக்கும்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போதைக்கு ஹாரி போட்டரும் சீரியஸ் பிளாக்கும் சேர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான். சீரியஸ் பிளாக் அப்பா அம்மா இறக்கவங்க என்னத்தான் கார்டியனா விட்ட தெரியுமோ அந்த ஹாரி போட்டரும் தெரியுமென்று சொல்றான். நீ என்னத்தை வளராம இந்த சித்தப்பட்ட வளர்ந்தாண்டு கேட்கிற உனக்கு எப்ப விருப்பம் இருந்தாலும் எந்த வீட்டை வரலாம்னு ஹாரி போட்டு உங்களை வீட்டை வந்துட்டு சொல்லுங்க வந்து கேட்க அப்ப ஹெல்மாயினி ஹாரி போட்டரை பார்த்து அந்த வேலைன்னு சொல்ல இல்லை நம்ம வாய்க்கணும். அந்த முழுநிலாவு பார்த்தோன்னு ப்ரொஃபசர் ஆகியோரின் உணாயமாறு அப்ப சீஸ் விளைக்கும் அவரை பிடிச்சு அவரை தடுக்க முயற்சி செய்ய பீட்டர் பெட்டிகுரு வேட்ட மந்திர கோல் எடுத்து மந்திரத்தை போட பாக்குறேன். அப்ப ஹாரி போட்டர் பீட்டர் பெட்டிகுரு கையில அந்த மந்திர கோலை கட்டி விடுறேன். பீட்டர் பெட்டிகுரு எரியா மாதிரியே நீர் தப்பிச்ச ஓடிடல. ஹாரி போட்டரும் பிடிச்ச பாக்குறேன், நான் அதுக்குள்ள ஓடிட்டேன். பிறகு சீஸ் விளையாட்டு அண்ணாவை தள்ளி விட்டுட்டு ஆஞ்சிலேயே ஒரு பெரிய உணாயா மாறி நிக்கிறேன். கிட்ட வர அந்த இடத்துக்கு பேச ஸ்னேப் வரான். ஸ்னேப் வண்டி வைக்க பாதுகாப்பா வைக்க முன்னுக்கு நிக்க அந்த உணவை வந்து அடிச்சு கூட வைக்குது. திருப்ப அவரை அடிக்க வர சீஸ் பிளாக் திருப்பம் பெரிய நாயா மாறி வந்து நிக்கிறார். பிறகு அந்த நாய்க்கும் சண்டை நடக்குது. ஹாரி போட்டர் ஓடி போய் பாக்குறான். அந்த சீரியஸ் பிளாக் அடி வாங்கி வந்திருக்கிறான். ஹாரி போட்டர் பக்கத்துல கல்ல எடுத்து உணாய்க்கு மறையிறான். ஊனா ஹாரி போட்டர் அந்த கிட்ட வரைக்கும் காட்டுக்குள்ள இருந்தது ஒரு ஊனா கத்திர சத்தம் இருக்குது. உடனே அந்த பக்கம் போயிடுது. ஹாரி போட்டரும் சீரியஸ் பிளாக் இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். இந்த பார்த்த சீரியஸ் பிளாக் ரத்த காயத்தோட பார்த்திருக்கிறார். பக்கத்துல அந்த தண்ணி எல்லாம் வயசா மாறுது. சீரியஸ் பிளாக் மேல பார்த்து கத்துறான். ஹாரி போட்டர் மேல பார்த்தா இந்த நிறைய டிமாண்டர்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து சீரியஸ் பிளாக் இந்த உரிஞ்சு கொண்டிருக்குது. உடனே ஹாரி போட்டர் எக்ஸ்பர்ட் பெற்ற அந்த மந்திரத்தை சொல்ல 2-3 டிமாண்டர்ஸை தான் தடுக்கிறான். திருப்ப அந்த மந்திரம் நிக்க திருப்ப டிமாண்டர்ஸ் எல்லாம் வந்து அவனே வாக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் தாக்கி சீரியஸ் பிளாக் இந்த உயிர் சக்தி வந்து அப்படியே எடுக்குது. அதுவும் அந்த வாழ்க்கையில வெளியில வந்திருக்கு. ஹாரி போட்டர் நிமிந்து பார்க்கிறேன், அங்க ஒரு மான் ஒன்று நிக்குது. இந்த மான்ல இருந்து நிறைய சக்தி வந்து அங்கே இருக்கிற டிமாண்டர்ஸ் எல்லாம் அதை தள்ளி போக வைக்குது. எல்லா டிமாண்டர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா அங்கேருந்து வேகமா வெளியில பறக்குது. திருப்ப அந்த உயிர் சக்தி சீரியஸ் பிளாக்கின வாழ்க்கையிலேயே போகுது. ஹாரி போட்டரும் அந்த மானை பார்த்து கொண்டு அப்படியே மயங்கி விழுகிறான். 2 பேருமே நாட்டுக்கு பக்கத்துல மயங்கி போயிருக்கிறேன். பிறகு ஹாரி போட்டர் ஹாஸ்பிட்டல்லாம் மயக்கத்துல எழும்புறான். எழும்பி ஹெர்மாயிட்ட நான் எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் தான் என்ன காப்பாற்றான்னு சொல்றான். ஹெர்மானி சீரியஸ் பிளாக்க பிடிச்சிட்டனும் அவரை டிமாண்டர்ஸ் ஒப்படைக்க போகணும், அவர்கிட்ட உயிரை உறிஞ்சி எடுக்க போன்னு சொல்ல ஹாரி போட்டர் சீரியஸ் பிளாக்க போய் அதை காப்பாற்றான்னு சொல்லி எழும்புறான். பக்கத்துலதான் ரோண்ட காயத்துக்கு மறந்து போட்டு அவன் படுத்துக்கிறான். அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் வர அப்ப வைக்கிறோம். அந்த எலிவாங்குச்சவாடி இது தெரியாமலே எங்க குடும்பத்துல இத்தனை வருஷம் வளர்த்து கொண்டு இருந்தாங்கன்னு சொல்றான். ஹெர்மாயினியும் ஹாரியும் எப்படியா சீரியஸ் பிளாக்கை காப்பாற்றணும், நாளைக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமான்னு சொல்ல டம்பிள்டோர் ஒரு 13 வயசு மந்திரவாதி சொல்றது உண்மையாக இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டேனும், ஆனா நான் நம்புறேன் என்று சொல்றார்.
அப்பதான் ரோன் காலத்து மேல கை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறோம். வாழ்வாய்க்கு அனுமதி கொண்டிருக்கிறோம். டம்பிள்டோர் 2 பேர்ட்டையும் வந்து பொன்னானிய பார்த்து உனக்கு சட்டம் தெரியும் இல்லை, அதே மாதிரி நீ கரெக்டா இந்த மணி அடிச்சு வைக்க இங்க வந்துடணும். அதே நேரம் உங்க 2 பேரும் நேரம் பாத்துறவும் கூடாது. கரெக்டா செஞ்சா 2 உயிரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ண மாதிரி தனியாந்து போற பேசுறோம். உங்களுக்கு அது புரிஞ்சுதா? எனக்கு எதுவுமே புரியலையா? ஹெர்மைனி எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி ஹெர்மைனி கழுத்துல ஒரு செயின் எடுத்து அதை ஷாயின் கழுத்துக்கும் போட்டுட்டு அதை செயினை எடுத்துறாங்க. பேச்சு இடமெல்லாம் மாறுது. இப்படியே காலம் பின்னோக்கி போற மாதிரி இருக்குது. அது ஃபுல்லா வந்து அப்புறம் ஹாரி பாக்குறான். இந்த ரோனா காலையில இடமும் மாறி இருக்க, ரோன் இங்க இல்ல, இங்க எப்படி காலையில இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஹெர்மைனி நாங்க காலமையில எப்படி அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி கேட்க ஹாரி போட்டர் ஹாக்ரிட் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தான்னு சொல்றேன். 2 பேருமே ஹாரியின் வீட்டுக்கு போயிடும். அங்க மணிச்சுட்டுக்குள்ளார ஹாக்ரிட் வீட்டுக்கு போய் காட்டுறேன். ஹாரி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு கொண்டு போறேன். அங்க போய் பார்த்தா அப்புறம் ஹெர்மைனி மந்திர கோலை வச்சு டிராகோ மால்ஃபோவை வேப்பாமூச்சியா மாத்திடுவேன்னு சொல்ல அந்த டைமுக்கு வந்திருக்கிறோம். ஹெர்மைனி ஹாரியை கூப்பிட்டு இது காலையாண்டுதான் நான் கொடுத்த அமைதியை வச்சுதான் நான் ஒரே நேரத்துல 2 கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்றேன். அப்ப ஹாரி பாட்டர் நாங்க பின்னாக்கி வந்திருக்கிறோம். ஆமா இல்ல நேற்று வெட்டி பாட்டிக்கு டிராகோ மால்ஃபோ அடி வேண்டிட்டாங்க வரோம். இந்த 2 பேரும் பக்கத்துல போய் ஒளிஞ்சிருக்கணும், நாங்க பார்க்க கூடாது. அந்த டைம்ல 3 பேரும் ஹரியின வீட்டுக்கு போய் 2 பேரும் பின்னுக்கு போய் பாய்க்கணும். அப்ப அந்த பறவை உயிரோட இருக்குது. அப்போதைக்கு ஒரு மாதிரி நாங்க 2 உயிரை காப்பாற்றணும் டம்பிள்டோர் சொன்னது போய் வர்ஷியை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே போயிடும். இங்க போய் அந்த பெரிய பூசணிக்காக பின்னுக்கு ஒளிஞ்சிருக்க டம்பிள்டோரும் அந்த மந்திரம் அமைச்சரும் பாருணும். இதை பார்த்துட்டு நாங்களே இன்னும் வெளியில வரவில்லை பக்கத்துல இருக்க பூசணிக்காக பாக்கி வைக்க ஒரு நாளைக்கு அந்த வெள்ளங்கிய பார்த்த மாதிரி இருக்குது. அந்த கல்லெடுத்து அந்த சாடியில வாங்கி உடைக்கிறோம். அந்த கல்லம் மூலம் அந்த சாடியில வெட்டுடாங்க இருக்கும். பிறகு இன்னொரு கல்ல எடுத்து ஹாரி போட்டாங்க தலையில அடிச்சு ஹாரி போட்ட திரும்பி பாக்குறோம். பிறகு இந்த ஹாரி போட்ட வலிச்சு வந்து ஹெர்மைனி சொல்லி அனுப்பிச்சோம். பிறகு அதை 3 பேரும் ஹாரியின் வீட்டை விட்டு வெளியே வர 2 பேரும் மரத்துக்கு பின்னுக்கு போய் வெளியினோம். 3 பேரும் புசனைக்கு பின்னிச்சு வச்சு ஹெர்மைனி தன்னை பார்த்து இங்கே அதை பார்க்க சாஸ்திரி கொஞ்சம் சும்மாதான் இருக்காங்க. அந்த ஹெர்மைனி திரும்பி பாக்குறான். பார்த்தாங்க யாரோ இருக்கணும்னு சொல்ல ஹாரியம் அங்கே கூட்டி கொண்டு போறான். இது முதல் நடந்தது. திருப்ப இந்த ஹெர்மைனி ஹாரி பாட்டர் வந்து பர்ஃபியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பர்ஃபியை கூப்பிட்டு வந்து வைக்கணும். பர்ஃபி வரவே இல்லை. ஹாரி பாட்டர் பர்ஃபி அந்த சங்கலையை அவுத்துட்டு கூப்பிட பர்ஃபி வராம இருக்க ஹெர்மைனி பர்ஃபி இந்த சாப்பாட்டை கொடுக்க அதுக்கு பின்னைக்கு பர்ஃபியும் வந்துடுது. அப்போது கலகத்திரத்தை 3 பேரும் இந்தியாவில நிக்கணும். அதை 3 பேரும் வெளியில வந்துட்டணும். ஆனா டம்பிள்டோர் அதை இந்தியாவில திரும்ப விடாம அம்மாவுக்கு இடமெல்லாம் வந்துடுவாரான்னு சொல்லி காட்டி கொண்டிருக்கு. பர்ஃபியோட 2 பேரும் தப்பிச்சு போயிடணும். திரும்பி பார்க்க பர்ஃபி இல்ல. இப்ப மந்திரம் அமைச்சு ஹாக்ரிட் தப்பிக்க வீட்டிய வந்து டம்பிள்டோர் ஹாக்ரிட்டா இருக்காது. இவ்வளவு நேரம் வந்து விடுவான் இருந்து என்று சொல்றோம். இப்ப மந்திரம் அந்த அமைச்சர் அதை எப்படியா கண்டுபிடிச்சவன் வந்து டம்பிள்டோரும் அப்ப நாங்க அதை ஆகாயத்திலேயும் தேடணும். ஹாரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான் சொல்லி போறேன். அதோட அந்த பக்தியை வெட்ட வந்தாயிட்டு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற பூசணிக்காக வெட்டுறாரு. இந்த சட்டம் தான் முதல் 3 பேருக்கும் கேட்டிருக்கோம் நிச்சயிக்கு. பக்தியும் ஹாரி பாட்டர் ஹெர்மைனியும் காட்டுக்குள்ள வாரினோம். வரைக்கும் மரம் ஆடிக்கொண்டிருக்கு. அதுக்கு மேல மந்திரத்தை ஒரு ப்ரொஃபசர் ஆகியோருக்கு போற அதை பார்த்து ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் பின்னுக்கு போறேன். வந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹாரி பாட்டரும் சீரியஸ் விளாக் என்ன அவரோட வந்து இருக்க சொல்லி கேட்டாரு. சீரியஸ் விளாக காப்பாத்திட்டு நான் அவரோட போயிடுவேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்றேன். கேட்க இந்த முடிவுல வரையது ஆகியோரும் ஓனாயமா இருக்கேன். முதலில் இந்த ஹாரி பாட்டரை அந்த ஓனா அடிக்க வரைக்கும் ஹெர்மைனி அந்த ஓனா இந்த சத்தத்தை போடுறான். ஹாரி பாட்டர் மீன் என்று கேட்க அப்பதான் அதோ உன்னை விட்டு விஞ்சி வரும் என்று உடனே சத்தம் கேட்டு ஓனா அந்த ஹாரி பாட்டரை வச்சு 2 பேர்த்த பக்கம் வருது. 2 பேரும் ஓடி போய் மேட்டுக்கு கொண்டு குறைஞ்சிருக்கு. அதுவும் மெதுமெதுவா எல்லா இடமும் தேடிட்டு அப்படியே அந்த மேட்டுக்கு பக்கத்துல வந்து 2 பேரும் பாத்துருது. உடனே 2 பேரும் பேச கடிக்க வர உடனே அந்த இடத்துக்கு பர்ஃபி வந்து காப்பாத்துது. ஹெர்மைனியும் நான் பயந்தே விட்டேன் அவங்களை கொலை பண்ணிருக்க வந்து ஹாரி பாட்டரும் இந்த பர்ஃபி இல்லாட்டி இந்த நிலைமை அவ்வளவுதான்னு சொல்றேன். 2 பேரும் மேல பாய்க்கலாம். அந்த நிறைய டிமெண்டர்ஸ் பாக்குது. அது பின்னுக்கு போய் பார்த்து இது ஆத்துக்கு இந்த பக்கம் நிக்கணும். அந்த பக்கம் தான் ஹாரி பாட்டரும் ஃபேஸ் பிளாக்கும் படத்திற்கு அந்த டிமெண்டர்ஸ் வந்து ஒடுங்கி கொண்டிருக்குது. ஹாரி பாட்டரும் உங்க அப்பா இப்ப வருவார் என்ன காப்பாத்து வராங்க. ஹெர்மைனி வரமாட்டான்னு சொல்லுவேன். ஹாரி பாட்டர் இல்லைங்கிற அப்பா எப்படி காப்பாத்து வராங்க. ஹெர்மைனி அதுக்கு வாய்ப்பு இல்லையாண்டு சீரியஸ் பிளாக் இந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாயை விட்டு வெளியில வந்து கொண்டிருக்குது. உடனே ஹாரி பாட்டர் அந்த வந்து எக்ஸ்பெக்ட் பெற்றோம் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்றான். அப்படியே அந்த
மந்திரக்குள்ள பெரிய மந்திரம் ஒன்று வந்து எல்லாத்தையும் அடிச்சுவேன். இந்த மந்திரம் தான் முதல் அவனுக்கு கேட்க வந்து அவனை காப்பாத்தி இருக்கு. அவனை காப்பாத்தின பருத்திக்கு மேல 12 பேரும் போயிடும். அப்பைக்கு ஹரி போட்டு நீ சொன்ன சரியாக மைனி, உங்களோட அப்பா என்ன காப்பாத்த இல்ல, நான் தான் என்ன காப்பாத்திருக்கிறேன், அந்த மந்திரம் சொல்லிதான் எனக்கு வாங்கினேன்னு சொல்றேன். சீரியஸ் பிளாக் அங்க அடைச்சிருக்கிறேன் நம்பிட சொல்லி இருப்பேன். அந்த இடத்துக்கு போய் சீரியஸ் பிளாக்கை காப்பாத்தினோம். காப்பாத்தி 3 பேரும் பார்த்து இருக்கணும். சீரியஸ் பிளாக் இடத்துல நானும் வரேன் ஹேரி போட்ட சொல்ல சீரியஸ் பிளாக் இங்கதான் இருக்கணும் என்று சொல்றாரு. அதோட நீ பாக்குறத கட்டியே உங்க அப்பா மாதிரியா இருக்கிறேன், அதோட உங்க கண்ணாண்ட அவனும் அம்மா மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்கிறேன். அவரும் ஜேம்ஸ் போட்டரும் லீவ் போட்டோடையும் இந்த நேரத்துல விவசாய நேரம் கூட நான் உன்னோட இல்ல, ஆனாலும் சென்று வைத்த பாசமும் கிடையாது, நான் எப்பயுமே உன்னை மேச இருப்பேன்னு சொல்றேன். இப்ப நான் எங்க போன நினைக்க வழியா தெரியாத இடத்துக்கு போன அப்புறம் கூப்பிடுவேன்னு சொல்றேன். ஹேமாயிட்டையும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ஸியோட அங்கேருந்து பறந்து போறேன். வரும் அந்த மணிக்கூட அடிக்க கரெக்டான டைமுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்பதான் நம்மள்ட அந்த கதவை மூடிட்டு இந்த திரும்புறேன். 2 பேரும் வேலையை முடிச்சாச்சுண்டா அதான் திரும்பி பார்த்து எந்த வேலையாண்டு கேட்டுட்டு சரி குட் நைட் சொல்லிட்டு போறேன். 2 பேரும் கதவுல உள்ள போக அப்பதான் அங்கேயிருந்து மறையினா அதே டைமுக்குள்ள வந்து வைக்கணும். ஜோனும் இப்ப அங்கேயிருந்து வந்தவங்களும் இப்படி அங்கேயிருந்து வந்து அந்த கேட்க ஹாரி போட்டரும் ஒரே நேரத்துல இப்படி சென்ற இருக்க முடியும் சிரிச்சு கொண்டு சொல்றேன். அடுத்த நாள் அந்த மரத்தை காட்டினோம். அது முதலிங்க மாதிரி இலையில எல்லாம் வளர்ந்துருக்கு. ஹாரி போட்டர் வயசுக்கு வரான். அந்த எல்லாத்தையும் பெக் பண்ணி கொண்டிருக்கிறார். வா ஹாரி போட்டர் என்றான். அவனும் அப்படி என்ன பார்க்காத ஏற்கனவே ஹாரி போட்டர் வரவன் அப்பல பார்த்திருக்கிறேன். ஆனா வெளியே விட்டு நிப்பாட்டி கொண்டு வைக்க நான் தான் ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர் வேண்டி வைக்க தானோன மாறுறாரு. இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டது. அதை பத்தி இங்க இருக்கிற எல்லா தேவையெல்லாம் பேசிக்கொண்டு பின்னமாக கேட்டுக்கொண்டு என்ன இங்க இருக்கிறாரு தனிங்க நிறுவனம்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டரும் நம்ம டம்பிள் டோர் வந்து அவரும் டம்பிள் டோர் எனக்கு நிறைய பண்ணிட்டார். இனிமே நான் இங்க இருக்க விளங்கி போகணும்னு சொல்லிட்டு அந்த மெப்ப ஹாரி போட்டர் கொடுக்குறேன். நான் ப்ரொஃபசர் எல்லா வழியா இனிமே இந்த மெப் ஒன்று கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிட்டு பத்திரமா சொல்லிட்டு நாங்க திருப்பி சந்திப்பா வந்துட்டு அங்கேருந்து போறேன். ஹாரி போட்டரும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹாரி போட்டர் சாப்பிட இடத்துக்கு வர அண்ணா நெவில் நான் போட்ட மொழி வந்து உனக்கு அங்கேயிருந்து வந்தது நான் ஊட்டி பார்க்கலாம் வந்து ஹாரி போட்டரை பத்தி காய்க்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். லோன் வந்து ஏற்கனவே திறந்து வந்து அதான் நாங்கள் என்னென்ன பாக்க திறந்துட்டோம் ஏன்னு சொல்ல ஹாரி போட்டர் திறந்து பார்க்கிறேன். அது பெரிய பஞ்சா திறப்பம் இருக்குது. எல்லாருமே உலகத்துல எல்லாத்தையும் விட வேகமா பறக்கிற குழப்பம் அந்த சொல்ல ஹாரி போட்டர் கேரன் சொல்லி கேட்கு சொல்மாயினி இந்த உலகம் அந்த குழப்பத்துல என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. அது பஸ்டின் தராது அந்த குழப்பத்தை சீரியஸ் பிளாக் அனுப்பி இருக்கு. ஹாரி போட்டர் வேகமா அந்த குழப்பத்துல பிறக்க எல்லாரும் பார்த்து கொண்டு வைக்கணும். அப்படியே ஹாரி போட்டர் வானத்துல போய் வேகமா பிறக்க அதோட அந்த படம் முடியுது. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு மறக்காம இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு சந்திப்போம்.